உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ எதனால் இந்த அளவுக்கு கூட்டம்? நவகிரகங்களுக்கு முன்னாடியான ஒரு ஸ்தலம் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் கோயில் தான். அது ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம். அங்கே முருகர் கோவிலுக்குள்ள இல்லை, முருகர் தான் கடல், கடல் தான் முருகர். திருச்செந்தூர் செந்திலாண்டவனை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை கேட்குறீங்களோ பாசிட்டிவா கேட்டா பாசிட்டிவா கிடைச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு உதாரணம் என்னன்னா, மிகப்பெரிய விஷயம் திருச்செந்தூர்ல மடிப்பிச்சை. அது பௌர்ணமி அன்னைக்கு எடுக்காதீங்க. அறையிலே பாத்தீங்கன்னா பூஜை அறையுமே சேர்த்து வச்சிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்ட்? இல்ல அந்த மாதிரி வைக்க கூடாதா? தென்மேற்குல பூஜை அறை வரவே கூடாது. தென்கிழக்குல கிச்சன்ல அந்த ரூமுக்குள்ள. நிறைய பேருடைய பிரச்சனையா இருக்கிறது இந்த பண பிரச்சனை தான். ஸோ பணத்தை ஈர்க்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் சார்? இது மாதிரியான ஒரு புது 20 ரூபாய் கட்டோ இல்லை 10 ரூபாய் கட்டோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. இப்போ நீங்க அன்பை கொடுத்தா என்ன கிடைக்கும்? அன்பு கிடைக்கும். வெறுப்பை கொடுத்தா வெறுப்பு கிடைக்கும். பணத்தை கொடுத்தா. நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணக்கரை மலை பார்வதி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டெம்பிள் இருக்கு. உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு கோயில், பணம் சம்பந்தப்பட்ட கோவில். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். சொல்லுங்கம்மா. சார், இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பயங்கர கூட்டமாக இருக்குது. நம்ம சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னாலே எத்தனையோ மணி நேரம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால பார்க்கவே முடியுது. ஸோ எதனால் இந்த அளவுக்கு கூட்டம்? முருகனின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையுமே நீங்கள் எங்களுக்காக சொல்லுங்கள் சார். கோவில்கள்லேயே மிகப்பெரிய சிறந்த கோவில் அப்படின்னா நிறைய கோவில்கள் உண்டு. அதில் மிகச்சிறந்த கோயில், மிக அல்டிமேட்டான கோவில் அப்படின்னு எடுத்தோம்னா, நவகிரகங்களுக்கு முன்னாடியான ஒரு ஸ்தலம் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் கோவில் தான். அது ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம். மிகப்பெரிய விசேஷம். காசி சுவாமி, மௌன சுவாமி, ஆறுமுக சாமி இது போன்ற ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். நாழி கிணறு விசேஷம். அங்கே கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி விசேஷம். அங்கே முருகர் கோவிலுக்குள்ளே இல்லை, முருகர் தான் கடல், கடல் தான் முருகர். உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய அல்டிமேட்டான டெம்பிள் அது. வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம். எந்த கோவிலுடைய ராஜகோபுரம் பார்த்தாலும் நம்மளுடைய உடம்பு சிலிர்க்காதுமா. அந்த திருச்செந்தூர் கோவிலுடைய ராஜகோபுரத்தை பார்க்கும்பொழுது சாகணும்னு நினைக்கிறவனுக்கு கூட சரி வாழ்ந்தா என்ன அப்படின்ற ஒரு மன எண்ணம் அங்கே தோன்றும். திருச்செந்தூர் செந்திலாண்டவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை கேட்குறீங்களோ பாசிட்டிவாக கேட்டால் பாசிட்டிவாக கிடைச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய குருநாதர் பௌர்ணமி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாருமா. திருச்செந்தூர் செந்திலாண்டவனுக்கும் பௌர்ணமிக்கும் மிகப்பெரிய வெல் கனெக்டட் உண்டு. அந்த பௌர்ணமியை பற்றி பேசுகிறாரு. அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் நான் போகிறேன், அங்கே போய் மடிப்பிச்சை எடுக்கிறேன் அவர் சொல்லி என்னுடைய வாழ்க்கையை, என் தலையெழுத்தை புரட்டி போடுகிறார் திருச்செந்தூர் செந்திலாண்டவன்மா. மார்க் மை வேர்ட்ஸ். திருச்செந்தூர் கோவில் நீங்கள் வேட்டிகன் கிடையாது, அது மாதிரி திருப்பதிலாம் கூட கிடையாது. அதை விட மிகப்பெரிய கூட்டத்தை திருச்செந்தூர் பார்க்க இருக்கிறது. பி ரெடி திருச்செந்தூர். இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, போன பௌர்ணமிக்கு ஒரு 10 லட்சம் பேர் உள்ளே வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். இனிமேல் வரக்கூடிய பௌர்ணமி, அது ஆடி பௌர்ணமியாக இருக்கட்டும் இல்லை ஆவணி பௌர்ணமியாக இருக்கட்டும், இனிமேல் வரக்கூடிய பௌர்ணமிகளில் 20 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் இல்லை 40 லட்சம் மக்கள் உள்ளே வர காத்திருக்கிறார்கள். திருச்செந்தூரில் என்ன ஒரு விசேஷம்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு கொஞ்சம் மனசெல்லாம் முகம் சுளித்தார்களாம். உள்ள கூட்டம் அவங்களுக்கு தானே நல்லது, அவங்களுக்கு வியாபாரம் பெருகும்ல.
அதை அவர்கள் யோசிக்க தவறி விடுகிறார்கள். அதாவது அந்த கூட்டம் உள்ளே வருகிறது என்றால் நான் அந்த கோவில் நிர்வாகத்திடம் சொல்கிறேன், ஒரு 8 ஏக்கரில் இல்லை ஒரு 10 ஏக்கரில் வந்து நீங்கள் கார் பார்க்கிங் ரெடி பண்ணுங்க, ஒரு மிகப்பெரிய சிஸ்டத்தை உள்ளே கொண்டு வாங்க. அங்கே என்ன ஒரு விஷயம்னா, திருச்செந்தூரில் ஒரே ஒரு டோக்கன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 250 ரூபாய் டிக்கெட் உண்டு, 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு அபிஷேக கட்டணம் உண்டு, அப்போவும் 100 ரூபாய் தரிசனம் உண்டு. இப்போவும் 100 ரூபாய் மட்டும்தான் தரிசனம் கொடுக்குறார்கள். அதில் ஒருத்தர் மட்டும் டிக்கெட் கொடுத்தா 1,00,000 பேர் சாமி பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு 10 பேர் டிக்கெட் கொடுக்கணும், 10 கவுண்டர் வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது மிகப்பெரிய விஷயங்கள் என்ன விஷயம்னா, ஒரு 1,00,000 பேர் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. இதுதான் வந்து அந்த திருச்செந்தூரில் கூட்டம் வந்து அப்படியே தேங்கி நின்றதற்கு காரணம். போன பௌர்ணமியில் மிகப்பெரிய விஷயம், திருச்செந்தூரில் மடிப்பிச்சை, அது பௌர்ணமி அன்னைக்கு எடுக்காதீங்க. மடிப்பிச்சைன்றது மிகப்பெரிய உச்சக்கட்ட பிரம்மாண்டமான ஒரு விஷயம். பரிகாரம்னு சொன்னாதான் மக்கள் நம்புவாங்கம்மா. அந்த மடிப்பிச்சை, எதை தின்னா பித்தம் தெளியும், எதை செஞ்சால் நம்ம ஜெயிக்கலாம், குழந்தை வேண்டும், வேலை வேண்டும், நம்ம அடுத்த கட்டம் போகணும், எனக்கு வேலை கிடைக்கணும் சார், அதனால் எனக்கு திருமண தடையாக இருக்குது, நான் வந்து தோத்துக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா, பௌர்ணமி நீங்களாக திருச்செந்தூரில் மடிப்பிச்சை எடுங்க. அந்த மடிப்பிச்சை வந்து எப்படி எடுக்கணும்னா, இப்போ வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் நம்ம வந்து நாழி கிணறுல குளிப்பது கொஞ்சம் நேரமாகும். அதனால் கடலில் 2 மணி நேரம் குளிச்சுட்டு ஜாலியாக குளிங்க. அது கடல் தான் முருகர், முருகர் தான் கடல், உப்பு தண்ணி வந்து மகாலட்சுமி. கடலில் குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வந்து மடிப்பிச்சை எடுங்க. எடுத்த பணத்தை நிறைய பேர் கேட்குறாங்க, உண்டியலில் போடணுமா அப்படின்னு. உண்டியலெல்லாம் போடக்கூடாது. அந்த காசை எடுத்துகிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்டுடுங்க. அப்போ அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுறது, பில்லு உங்கள் காசை கொடுத்துட்டு வந்துடுங்க. இவ்வளோதான் விஷயம். மடிப்பிச்சை மிகப்பெரிய பிரம்மாண்ட ரகசியம். பன்னீர் இலை விபூதி, அந்த விபூதியை, அந்த பன்னீர் இலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் என்பது ஐதீகம். ஓகே சார். அடுத்து வந்து வாஸ்து ரிலேட்டடாகவே நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையல் அறையிலே வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையுமே சேர்த்து வச்சுருப்பாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டு, இல்லை அந்த மாதிரி வைக்கக்கூடாதா? வாஸ்து அப்படின்னு வந்துட்டாலே வந்து நம்ம எப்பயுமே அந்த ஈவன் செட் ஆஃப் ரூல்ஸ் பேசுவோம். அதில் சமையலறை அப்படின்னு எப்படி என்பது தென்கிழக்கு சம்மந்தப்பட்டது. தென்கிழக்குலேயும் சமையலறை வரலாம், வடமேற்குலேயும் சமையலறை வரலாம். தென்கிழக்கு கிச்சன் என்பது வீட்டுக்கு, வடமேற்கு கிச்சன் என்பது ஹோட்டலுக்கு சம்பந்தமானது விஷயம். அப்போது தென்கிழக்கு என்பதும் அக்னி தான், வடமேற்கு என்பதும் அக்னி தான். அப்போ அந்த அக்னி மூலையில் தென்கிழக்கில் பூஜை அறை தாராளமாக வரலாம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் தென்மேற்கில் போட்டுக்குவா, பழனி மூலை, அங்கே வந்து நான் பூஜை அறை வைத்து கொள்ளலாமான்னு கேட்குறாங்க. அது மிகப்பெரிய தவறு. தென்மேற்கில் பூஜை அறை வரவே கூடாது. தென்கிழக்கில் கிச்சனில் அந்த ரூமுக்குள்ளே, அது 10 ரூமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களுக்கு வசதி இருக்குது, அது 15க்கு 15 அல்லது 21க்கு 21 மிகப்பெரிய கிச்சன் வச்சுருக்கேன் சார் அப்படின்னா, அந்த கிச்சனுக்குள்ளே தான் எந்த மூலையில் வேணாலும் நீங்கள் வந்து பூஜை அறை வைத்து கொள்ளலாம். அந்த பூஜை அறையானது கிழக்கு பார்த்து இருப்பது உத்தமம். அந்த பூஜை அறையில் உங்களுக்கு என்னென்ன சுவாமி பிடிக்குமோ எல்லா சுவாமியும் வச்சுக்கோங்க. இல்லை அப்பா அம்மா படம் இறந்துட்டாங்க வைத்து கொள்ளலாமான்னா தாராளமாக வைத்து கொள்ளலாம். இவ்வளோதான் விஷயம். அந்த வடமேற்கில் பூஜை அறை வரலாம்னா தாராளமாக வரலாம். அந்த பூஜை அறையை வந்து நாங்கள் சார் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாமா, க்ளோஸ் பண்ணிக்கோங்க சார். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் சார், அப்போது கிச்சனில் பூஜை அறை வந்தால் எப்படி சார் அப்படின்வாங்க. ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இல்லை நான் சாப்பிட்டு தான் ஆகணும்னா ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து டோர் வச்சு அதில் மணிலாம் வச்சுக்கோங்க. ஆனால் பூஜை அறைக்கு மேலே கோபுர கலசம் மாதிரி வரக்கூடாது. அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக பார்த்துக்கோங்க. பூஜை அறை சமையலறைக்குள்ளே வரலாம், தவறில்லை. ஓகே சார். இப்போ வந்து ரூம்னா இந்த திசையில் தான் இருக்கணும், கிச்சன்னா இந்த திசையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லும்போது, வீட்டுக்கு எந்த கலர் பெயிண்ட் அடிக்கணும், இந்த கலர் பெயிண்ட் அடித்தா வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாஸ்துல இருக்கா? வாஸ்துவில்
அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் பெயிண்ட் அப்படின்றது. நான் அவ்வளோவா வந்து அதை பரிந்துரைக்கிறேன் அப்படின்னா ஒரு 50% தான். அந்த பெயிண்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னும் பொழுது நான் ஒரு இயற்கையாக தான் பார்ப்பேன் அதை. இப்போ வானம் வந்து ஸ்கை ப்ளூ இல்லையா, நீல கலர். அந்த நீல கலர் பெயிண்ட்டை வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இன்னர் ரூமுக்கு அடிப்பது சால சிறந்தது. இப்போது கிச்சன் எடுக்கிறோம், அது வந்து லைட் ஆரஞ்சு அடித்தா நல்லது, இல்லைனா லைட் எல்லோ மைல்டாக இருக்கும் அந்த எல்லோ அடித்தா நல்லது. அதற்கப்புறம் நம்ம ஒரு படிக்கிற அறை இருக்கு இல்லையா, அது வந்து யூஸ்வலாக வடகிழக்கு வச்சுக்கலாம் அல்லது வடமேற்கில் வச்சுக்கலாம் படிக்கும் அறை. அதில் லைட் க்ரீன் மைல்டாக அந்த கலர் பூசிக்கொள்வது சால சிறந்தது. இப்போது அவுட்டரில் எடுத்துக்கிட்டோம்னா லைட் ஒயிட்டு இல்லைனா ஹாஃப் ஒயிட்டு இல்லைனா பியூர் ஒயிட்டு இது மாதிரியான கலர்கள் அல்லது லைட் சாண்டல் இது மாதிரியான கலர்கள் ஒரு வீட்டுக்கு அமைத்தால் மிகப்பெரிய விஷயங்கள் நடக்குமா. இல்லை நிறைய பேர் கேட்பாங்க, சார் எங்கள் வீட்டில் வந்து 3 வால் இருக்குது, இந்த 3 வாலில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அடிக்கலாமா? தாராளமாக அடிக்கலாம், தவறு இல்லை. இந்த கலரை நீங்கள் அடித்து கொண்டு விட்டு உங்களுக்கு ஏதாவது கலர் பிடிச்சிருக்கு அந்த கலரில் நான் டிசைன் கொடுத்துக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் அடிச்சுக்கலாம் சார். அதில் வந்து ஸ்கை ப்ளூ அல்லது ப்ளூ வந்து மிகப்பெரிய விசேஷம். அதில் சில்வர் கலந்து சில டிசைன்ஸ்லாம் வரும், அதையுமே பண்ணிக்கலாம். ஓகே சார். அடுத்து நிறைய பேர்த்துடைய பிரச்சனையாக இருக்கிறது இந்த பண பிரச்சனை தான். ஸோ பணத்தை ஈர்க்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் சார்? நல்ல கேள்விம்மா. பணத்தை நோக்கி தான் நம்ம எல்லாருமே பிரயாணப்பட்டுட்ருக்கோம். எல்லாருமே படிக்கிறது எதுக்கு? பணம் சம்பாதிப்பதுன்ற ஒரு விஷயத்துக்காக தான். இந்த பணத்தை வந்து ரொம்ப ஈஸியாக ஈர்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு விடுவார்கள். இப்போ வாஸ்து ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பணம் என்பது வடகிழக்கு தென்மேற்கு சம்பந்தப்பட்டது. வடகிழக்கு என்பது ஆற்றல் வருகின்ற மூலை, தென்மேற்கு என்பது கன்னி மூலை, நைருதி மூலை. அங்கே தான் வந்து நம்ம பணப்பெட்டி வைப்போம். எல்லோருடைய இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் தான் எம்டி ரூம் இருக்கும். தென்மேற்கு மூலையில் தான் ஒரு ஹோட்டல் எடுத்தால் கூட அங்கே வந்து நம்ம கல்லாப்பட்டி வைப்பாங்க. அந்த தென்மேற்கு மூலையில் நம்ம ஒரு மர பீரோ வைத்து அதில் நம்மளுடைய காசை வச்சு நம்ம செலவு பண்ணோம்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். இதில் இன்னொரு ஈஸியான விஷயம் வந்து என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், ஸ்பெண்டிங் ஆஃப் ஜாய் அப்படின்வார். என்ன விஷயம் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு புது 20 ரூபா கட்டோ இல்லை 10 ரூபா கட்டோ இல்லை வந்து ஒரு 500 ரூபா கட்டோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப மாதிரி வாங்கிக்கிட்டு இதை உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. இப்போ நீங்கள் அன்பை கொடுத்தா என்ன கிடைக்கும்? அன்பு கிடைக்கும். வெறுப்பை கொடுத்தா வெறுப்பு கிடைக்கும். பணத்தை கொடுத்தா பணம் கிடைக்கும். இதுதான் பிரபஞ்ச விதி சூட்சமம்மா. நம்ம அதை மௌலானா ரூமி அடிக்கடி அவருடைய வாசகத்தை பயன்படுத்துவது உண்டு. நீ எதை கொடுக்கின்றாயோ அதை பன்மடங்கு பெறுகிறாய் என்று மௌலானா ரூமி அழகாக சொல்லுவார். அது மாதிரி தான் நீங்கள் பணத்தை எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ பணம் உள்ளே வரும். அந்த பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், திருச்சானூர் பத்மாவதி. மிகப்பெரிய அல்டிமேட்டான ஒரு விஷயம் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னா நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணக்கரை மலை பார்வதி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டெம்பிள் இருக்கு. உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு கோயில், பணம் சம்பந்தப்பட்ட கோவில். நிறைய மக்கள் நீங்கள் திருச்செந்தூர் போகிறதா இருந்தால் காலையில் பௌர்ணமி அன்னைக்கு காலையில் மணக்கரை மலை பார்வதியை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் திருச்செந்தூர் செந்திலாண்டவனை போய் தரிசனம் பண்ணுங்கள். பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி. இப்போது பணம் அப்படின்ற பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்கு மிகப்பெரிய விஷயம். கஷ்டப்பட்டே நம்ம உழைக்கக்கூடாதுமா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு ஹோட்டல் வைக்கிறோம் அப்படின்னா இட்லி 10 ரூபா, தோசை வந்து 60 ரூபா 70 ரூபா விற்குது இல்லையா, அதே ஒரு கிண்ணம் மாவு தான். இவ்வளோதான் விஷயம். நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா பணத்தை ஈர்க்கலாம். பணத்தை நீங்கள் யாருக்கெல்லாம் செலவு செய்கிறீர்களோ அவ்வளவு பணம் உள்ளே வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் பிடிச்சிக்கோங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், அதற்கப்புறம் திருச்செந்தூர் செந்திலாண்டவன். அதன் பின்பு சார் எனக்கு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கணும் சார் அப்படின்னா காசி விஸ்வநாதர். நான் பணத்தில் புரளணும் சார், நல்லா இருக்கணும்,
செல்வ செழிப்பாக இருக்கணும், அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த லெவலுக்கு நான் உயரணும் அப்படின்னா மணக்கரை மலைப்பார்வதி தாம்மா. ஓகே. மிகப்பெரிய விசேஷம், அல்டிமேட்டான டெம்பிள்மா அது. ஓகே. நான் உணர்ந்ததுனால தான் எங்கள் குருநாதர் சொல்லி நான் அந்த கோவிலுக்கு ஒரு 5-6 முறை நான் சென்ற காரணத்தால் அதை பற்றி நான் இப்போ பேசுகிறேம்மா. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த புது நோட்டாக வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும், அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கான பணம் வந்து சேரும் அப்படின்னு. இப்போ நம்ம புது நோட்டு மட்டும்தான் கொடுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது இப்போ வந்து பழைய நோட்டும் கொடுக்கலாமா? இல்லை, நான் புது நோட்டு என்பது வந்து எல்லாருக்குமே புது நோட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? பார்த்த உடனே நம்ம புது நோட்டுனா செலவு பண்ணவே மனசு தோணாது. அதனால தான் சொன்னேனே தவிர பழைய நோட்டும் கொடுக்கலாம். இப்போ 20 ரூபா புது நோட்டுன்னா அதுவும் அதே காசு தானே, அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் கொடுக்கும் பொழுது பழைய நோட்டாக கூட கொடுங்க. கொடுக்கும் பொழுது அதை வாங்கக்கூடியவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு வந்து பணத்தை ஈர்த்து தரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எங்களுடைய குருநாதர் சொன்னார், இது மாதிரி பணத்தை வாங்கி எல்லாருக்கும் கொடுன்னாரு. நான் நம்ம வீட்டு காசு எடுத்திருந்தாலும் கொடுன்றாரே அப்படின்னு எனக்கு தாட்டு ஓடிச்சு. ஆனால் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே நிறைய பணம் உள்ளே வர ஆரம்பிச்சது. அப்போ அவர் சொல்கிறது உண்மைதான், கொடுத்தால் கிடைக்கும். நீங்கள் வந்து நிறைய இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சூட்சமும். கோயிலில் போய் கற்பூரம் ஏற்றிட்டு சாமியே எனக்கு பணம் கொடுன்னா கிடைக்காது, உழைச்சாதான் துட்டு. அப்போ அந்த உழைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கீரை வாங்குறீங்களா, பேரம் பேசாதீங்க. ஒரு பழக்கடையில் பழம் வாங்குறீங்களா, பேரம் பேசாதீங்க. போத்தீஸில் பேரம் பேசுவோமா? ஜிஆர்டியில் பேரம் பேசுவோமா? பேச மாட்டோம். ஒரு இந்தியன் டெரைன் இல்லைனா யூஎஸ் போலோ அப்படின்ற ஒரு கடைக்கெல்லாம் போகிறோம், மாலில் போய் பேரம் பேசுவோமா? பேச மாட்டோமா? அது மாதிரி ஒரு அன்றாடங்காட்சி அவங்க வந்து தினக்கூலிக்காரர்கள்கிட்ட பேரம் பேசாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு பணமானது உள்ளே வர ஆரம்பித்து விடும். இவ்வளோதான் விஷயம். நீங்கள் எந்த சுவாமியும் கும்பிட வேணாம், நீங்கள் உழைப்பை மட்டும் நம்புங்க, அடுத்த கட்டம் ஜெயிச்சிடுவீங்க.